குத்திட்டான்னு எல்லா தொலைக்காட்சியும் விவாதம் பண்றீங்க இல்லையா? தப்பு, அதுல மாற்று கருத்து. குத்தது சரிதான். இன்னைக்கு மருத்துவர்களுடைய அலட்சியம் இருக்கு பார்த்தீங்களா, அது சாதாரண கொஞ்சம் நஞ்சம் இல்லை, ரொம்ப உச்சத்துக்கு அடைஞ்சு இருக்காங்க. எல்லா மருத்துவர்களையும் நம்ம ஏங்க நான் என்ன சொல்றேன், ஒரு உளவுத்துறையில இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் நேரடியா டாக்டர் டீன் கிட்ட பேசி கூட வேலை ஆகலன்ற நான். காவல்துறை உயர் அதிகாரிகள் உயிரை காப்பாத்துறதுக்கு இவ்வளவு விஷயம் போராட வேண்டியது இருக்கு. அட்மிஷன் எடுக்க சொல்லி நான் காலையில இருந்து நிக்கிறேன் ஓமந்தூரம். என் வாழ்க்கையில மருத்துவமனைக்கு நான் அந்த ஓமந்தூரம் மருத்துவமனைக்கு போனதில்லை. அப்பதான் போறேன் நான். போயிட்டு காலையில இருந்து நின்று சாயந்தரம் நைட்டு 10:30 மணிக்கு மேலதான் அட்மிஷனே ஆகுதுன்னு சொன்னா எந்த அளவுக்கு அலட்சியம் இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் நீங்க யோசனை பண்ணி பாருங்க பிரபா. அம்மா உடம்பு சரியில்லை, கூட்டு போன, ஏய் நீ வெளியே போ சார், நான் அம்மா கூட வந்துருக்கேன், அம்மா கிட்ட வெளியே போ வா. என்னடா நீங்க அவ்வளவு பெரிய அப்பாட்டக்கிறாங்க. இந்த மருத்துவம் பார்க்கணுன்ற ஒரு புனிதமா கருதி பண்ணாங்க. இன்னைக்கு புனிதம் எவன் பார்க்கறேன், நாதாரி பணம். இப்ப அந்த பையனுடைய வாழ்க்கை என்னாச்சு? திருநாட்டு சவனுங்க 7ல இருந்து 10 வருஷம் தண்டனை கொடுக்குறாங்க. அப்ப அவனுக்கு தான் தெரியும் அந்த வலி. தன் தாய் ஒரு நோய்க்கு எதிர்த்து போராடிட்டு இருக்கா, அந்த மருந்து மாத்திரைக்காகவும் அந்த மருத்துவத்துக்காக தான் தாய் கூட போறான். அப்போ மருத்துவர் அவங்க கிட்ட நடந்துகிட்டு விதம், 1000 பேருக்கு ஒரு மருத்துவர் இருந்தா போதும்னு சொல்லி வேர்ல்டு மெடிக்கல் கவுன்சில் சொல்லுது. ஆனா WMC, ஆனா இங்க தமிழ்நாட்டுல 152 பேருக்கு ஒரு மருத்துவர் இருக்காருன்னு போது பெட்டர் தான். இந்த பையன் போய் அங்க கொள்ளையடிக்கிறதுக்காக அவட வெட்டல, தன் தாய்க்கு மருத்துவம் பார்க்கல, சரியா பார்க்கல. ஏன் பார்க்கலன்னு கேட்டதுக்கு அலட்சியமா பேசினாப்புல. போவோம் வரதான் செய்யும். இது வன்முறை, இது தீவிரவாதம், இது பயங்கரவாதம், இந்த கொலைகாரனுக்கு சப்போர்ட் பண்றதா அப்படி இப்படின்னு பேசினா ஆமாண்டா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன் நான். ஜாம்பவான் நேயர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் திரு தடா ரஹீம் சார் அவர்கள். வணக்கம்ண்ணா, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். அரசியல் சூழல் குறித்து நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கிறோம். ஆனால் நேற்று தமிழகத்தையே உலுக்கிய ஒரு சம்பவம் அப்படின்னு தான் சொன்னோம். ஒரு அரசு மருத்துவர், மூத்த மருத்துவர், தமிழகத்திலேயே இருக்கக்கூடிய அந்த புற்றுநோய் பிரிவில் ஒரு சில விரல் விட்டு எண்ணக்கூடிய மருத்துவர்களில் ஒரு மருத்துவர்னு சொல்கிறாங்க. அவருக்கு கத்தி குத்து ஒரு நபர் கத்தி குத்துல ஈடுபட்டிருக்கார். பரபரப்பாக பேசப்பட்டது. எல்லாரும் மருத்துவர் குறித்து தான் பேசுறாங்க. நான் உங்ககிட்ட இருந்து அதற்கு பின்புறம் ஒருத்தன் கத்தியால குத்த வரான்னா அதுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். என்ன நடந்துச்சுன்னு அதுக்கு பின்னாடி இல்லை, அதுக்கு பின்னாடி என்ன நடந்ததோ ஏது நடந்ததோ நமக்கு உடனே தெரியாது. பட் இந்த மாதிரி மருத்துவர் கத்தி குத்து ஒருத்தரை அங்கே இருக்கிற மக்களை பிடிச்சி காவல்துறையில் ஒப்படைச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கண்டிக்கிறாங்க. ஒரு தரப்பு அந்த நபர் எப்படி கத்தியோட உள்ள மருத்துவமனைக்கு வந்தார், அவ்வளோ அசால்ட்னஸாக இருக்கா தமிழக காவல்துறை அப்படின்ற ஒரு பக்கம். எதிர்கட்சிகள் அவங்களுக்கே உண்டான பாணியில் சட்டம் ஒழுங்கு சீர்கொலை பாருங்கள், மருத்துவரே அரசு மருத்துவரே கத்தியால் வெட்டும் அளவுக்கு நடந்திருக்கு. இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது நேற்று பதிவு போட்டேன். அதாவது இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இது கண்டிக்கத்தக்கதாக இருந்தாலும் இதுக்கு பின்னாடி உள்ள விஷயங்களை நாம் இந்த நேரத்தில் பொதுதளத்தில் பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் 19 நான் போட்டேன். ஏன் சொன்னீங்கன்னா, இன்னைக்கு மருத்துவர்களுடைய அலட்சியம் இருக்குது பார்த்தீங்களா, அது சாதாரண கொஞ்சம் நஞ்சம் இல்லை, ரொம்ப உச்சத்துக்கு அடைஞ்சு இருக்காங்க. எல்லா மருத்துவர்களையும் நம்ம ஏங்க நான் என்ன சொல்கிறேன், எல்லா மருத்துவன்றது இல்லை, 90% இருந்தால் போதும் இல்லையா? ஒரு சொம்பு பாலில் ஒரு சொட்டு விஷம் கலந்தாலும் விஷம் தானேங்க. அது 90% மருத்துவர்கள் அப்படிதான் இருக்காங்க. அவங்க மருத்துவர்களை சாதாரணமான மக்கள் போய் அணுக முடியாத நிலையில் தான் இன்னைக்கு மருத்துவர்கள் இருக்காங்க. நீங்க எந்த மருத்துவமனைக்கு போங்க, அங்க மக்கள் அந்த சிகிச்சைக்கு வந்திருக்கிற மக்கள் எழுந்து வணக்கம்னு சொல்லுவான். ஒருத்தன் குட் மார்னிங் சார்ன்னுவான், ஒருத்தன் ஐயா அப்படின்வான். திரும்பி கூட அந்த மக்களை பார்க்க மாட்டானுங்க. பெரிய மயிறு மாதிரி நடந்து போயிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, அவன் எதுக்கு உனக்கு வணக்கம் செலுத்துறான், எதுக்கு குட் மார்னிங் செலுத்துறான், எதுக்கு ஐயா அப்படின்னு கையெடுத்து கும்பிட்றான், அவனு எதுக்கு கும்பிட்றான்? தன்னுடைய வேதியை மருத்துவர்கிட்ட சொல்லி அதுக்கு எதுனா நிவாரணம் மருந்து மாத்திரைகள் எதுனா கிடைக்குமா அப்படின்ற ஒரு ஏக்கத்தில் தானேங்க அந்த நோயாளிகள் உங்ககிட்ட அணுகிறாங்க. லவ்ஸ் மாதிரி பெரிய இது மாதிரி போவார். அப்படி கண்டுக்காம போகிறது, கண்டுக்காம வர்றது.
உனக்கு 1000 வேலை இருக்கலாம், ஆனால் அரசு உனக்கு சம்பளம் கொடுக்குது, சம்பளத்துக்கு வேலை செய்கிற நீ. யாருடைய சம்பளம் கொடுக்குது? மக்களுடைய வரி பணத்தை தான் உனக்கு சம்பளம் வாங்குற நீ அரசு நீ அவங்க முதல்வரோ இல்லை துணை முதல்வரோ இல்லை மற்ற அமைச்சர்களோ அவங்களுடைய வீட்டு காசை எடுத்து வந்து உனக்கு சம்பளமாக கொடுக்கல இல்லையா? மக்களுடைய வரி பணத்தில் நீ சம்பளம் வாங்குறேன் போது அந்த மக்களுக்கு உண்டான நபராக நீ இங்கே இருக்கணும். யார்? மருத்துவர்கள் இருக்கணும். இருக்குது இல்லை, என்ன காரணம் இதில் சொல்லுங்க. இப்போது உதாரணத்தை ஒரு சம்பவம் சொல்கிறேன் பாருங்க. இப்போ ஒரு 10 days 10 நாளைக்கு முன்னாடி நடந்தது. இலங்கையை சேர்ந்தவர் அவர் வந்து 95 வந்து கப்பல் கேஸில் வந்து தடா சட்டத்தில் சிறையில் இருந்தார். சிவாண்ணன், நாங்களாம் சிவாண்ணன் கப்பல் கேஸில் இருந்தார். அவர் அந்த வழக்கிலேருந்து விடுதலை பெற்றார். அப்புறம் கேம்பில் இருந்தார். கேம்ப்லேருந்து வெளிநாட்டுக்கு போனார். அப்புறமா இலங்கைக்கு வந்தார். இலங்கையிலேருந்து மறுபடியும் தமிழ்நாட்டுக்கு வந்து இங்கே தங்கி இருக்கார். இங்கே சென்னையில் இருக்கார். அவருக்கு யாரும் இல்லை, தனியாக தான் இருக்கார். நமக்கு அந்த சிறை பழக்கன்றதுனால என்ன பண்ணோம், நம்மளுடைய அலுவலகத்துக்கு வருவார் போவார், நல்ல ஒரு பரிசு அப்போ இருப்பார். அப்போ அவரால் எதுனா உடல் சரி முடியலன்னு சொன்னால் நம்ம பசங்க தான் டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகிறது அப்படியெல்லாம் இருப்பாங்க. நான் சொல்லுவேன், டே நல்லா நம்ம கூட சிறையில் இருந்தவர், இலங்கையை சேர்ந்தவர், பார்த்துக்குன்னு சொல்லி பசங்கள்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு வைங்க. அப்படியே இருந்தேன். இப்போ இந்நிலையில் அவருக்கு என்ன ஆச்சுன்னு சொன்னால், கடந்த வாரம் அவருக்கு வந்து தலையில் ஏதோ ஒரு கட்டி வந்துச்சு. அப்போ அந்த கட்டி வந்ததுனால என்ன ஆச்சுன்னு சொன்னால், ஓமந்துரை மருத்துவமனையிலே பசங்க கூப்பிட்டு போய் காமிக்கிறாங்க, டெஸ்ட் பண்ணுறாங்க, இது ஆப்ரேஷன் பண்ணோம் அப்படின்றாங்க. ஓகே அப்படின்னு சொல்லும்போது, ஆப்ரேஷன் என்னங்க இது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கொஞ்சம் வேதனைப்பட்டு இருந்தார். ஆப்ரேஷன் பண்ணுன்னு சொல்கிறாங்க, என்ன பண்ணுறது தெரியல அப்படி இப்படின்னு. இந்நிலையில் அவருக்கு என்ன ஆயிடுதுன்னு சொன்னால், திடீர்னு கை காலில் விழுந்துடுது, பேச்சு வரல. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் நடக்குது இது. 10 days முன்னாடி பேச்சு வரல அவருக்கு. அப்போது எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. யூரின் டாய்லெட் எல்லாம் அப்படியே போகுது அவருக்கு. எப்படி இருந்த மனுஷன், என்னடா இது, அவங்களுக்கு யாரும் சொந்தம் வந்து யாருமே இல்லை, யார் போய் முன் வந்து உதவுவான்? பயப்படுவாங்களா இல்லையா? தமிழ் தேசியம் பேசக்கூடியவங்களே பயந்து ஒதுங்கிடுவாங்க. நமக்கு எதுக்குடா சிக்கல், டியூப் பிரிவு வருவான், அந்த பிரிவு வருவான், நம்ம எதுக்கு சொல்லணும்? அப்போ நம்ம இதை விடவும் முடியாது இல்லையா? அப்போ போது மற்றதெல்லாம் ரெண்டாவது ஒரு யாரு என்னங்கிறத ஒரு மனிதன். அப்போ நானே போறேங்க, ஓமந்துரை மருத்துவமனைக்கு போயிட்டு அட்மிஷன் பண்ணிங்க சார், ரொம்ப சீரியஸாக இருக்காரு. இல்லை அவங்களுடைய குடும்பத்தார் இருக்கணும், அவன் மனைவி, அது பிள்ளைங்க இருக்கணுமா இல்லை மனைவி இருக்கணும். சரி அவங்கெல்லாம் இலங்கையில் எங்கேயே இருக்காங்க, எந்த நாட்டில் இருக்காங்க, எங்கே இருக்காங்க, அது கூட நம்ம கேட்டதில்லை, அவங்க சொன்னதில்லை, எங்கே இருக்கான்னு தெரியல. நான் இவருக்கு கார்டியனாக இருக்கேன், நான் கையெழுத்து போடுறேன், என்ன ஆச்சுன்னா பிரச்சனை நாங்கள் பார்த்துக்கிறோம், நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் முடியவே முடியாதுன்றார். அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. அப்படி என்ன பண்ணுறேன், நான் ஃபேஸ்புக்கில் இதை பதிவாக போடுறேன். ஃபேஸ்புக்லேயே பதிவு இருக்கு, அந்த பதிவும் ஆமாம் இப்போ வரைக்கும் இருக்கு. அப்புறம் வந்து ட்விட்டரும் போடுறேன். இந்நிலையில் வந்து நான் வந்து உளவுத்துறை உயர் அதிகாரியை கான்டாக்ட் பண்ணி, சார் இப்படி என்னை கூட சிறையில் இருந்தால் இந்த நபர் இப்படி இருந்தார், இப்போ திடீர்னு இப்படி ஆயிடுச்சு, இப்படி கூட்டு போனால் அது. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, ஓமந்துரை மருத்துவமனையில் ஏதோ ஒரு பேர் சொல்லி இந்த டாக்டரை போய் பாருங்கன்றார். அப்போ அங்கே போனால் அந்த டாக்டரை பார்க்க விரும்பல, வெளியே போயிட்டாரு, அங்கே போயிட்டாரு, இங்கே போயிட்டார், அப்படியே தலை கழிச்சிட்டாங்க. மணி 8, 9 ஆயிடுச்சு. டாக்டர் இருந்தாரா? எல்லாமே இருந்தாங்க, ஆனால் பார்க்கல. ஒரு உளவுத்துறையில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் நேரடியாக டாக்டர் டீன் கிட்ட பேசி கூட வேலை ஆகலைன்ற. நான் காவல்துறை உயர் அதிகாரிகள், நான் காவல்துறை உயர் அதிகாரிகள் தான், எங்களை பற்றியும் தெரியும், அந்த நபரை பற்றியும் தெரியும், டாக்டர்ஸுக்கு தெரியாது இல்லையா? அதனால அவரே வந்து கான்டாக்ட் பண்ணுறாங்க. உளவுத்துறையிலேருந்து இன்ஸ்பெக்டர் வர்றாரு, ஏசி வர, யார் சொல்லியும் கேட்குறீங்க, அவனுங்க அட்மிட் பண்ணவே இல்லை. ஏதாவது நடந்ததுன்னா அவருக்கு அதான் சொல்கிறேன். ஆனால் இந்நிலையில் வந்து அந்த ஃபேஸ்புக்கில் நான் போட்ட உடனே நம்ம கோயம்புத்தூரில் வந்து பெரியார் திராவிட கழகம் ராமகிருஷ்ணன் இருக்கார்ல அண்ணன், ராமகிருஷ்ணன் அண்ணன் என் லைனில் வந்து ஃபோனில் வந்து சொன்னார், ரஹீம் என்ன பிரச்சனைமா, என்ன தம்பியா? நான் சொன்னேன் இதேமாரி நான் இந்த விஷயம் அவங்களுக்கு தெரியும் சொல்லுவேன் அப்படின்னு ஒன்று. அப்படியா, சரி நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு மறுபடியும் நான் எல்லாருக்கிட்டையும் பேசியிருக்கேன், வேல்முருகன்கிட்டே சொன்னேன் அப்படிங்கும்போது எனக்கு டக்குன்னு இதாச்சு. சரி நம்ம வேல்முருகன்கிட்டே பேசணும்போது, வேல்முருகன் அவர் தோழர் இப்படி இருக்குது தோழர் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ அவர் இன்னும் ஆமாங்க இப்போ தான் ரஹீம் தோழர் இது ராமகிருஷ்ணன் பேசினாப்புல தோழர், நான் என்னன்னு பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவர் உடனே என்ன பண்ணுறாரு, நீங்கள் லைன்லேயே இருங்கன்னு சொல்லிட்டு உடனே அமைச்சர் லைனுக்கு போகிறாரு. எது? மா சுப்பிரமணியன் லைனுக்கு போகிறாரு. மா சுப்பிரமணியன் லைனுக்கு போய் மா சுப்பிரமணியன் கிட்டே சொல்லி எல்லாத்தையும் சொல்லி, அதன் பிறகு வந்து அவங்க இங்கே ஓமந்துரை மருத்துவமனையில் டீனை பேசி மணி 10:45 மேலே ஆயிடுச்சுங்க, இரவு காலையில் போனதுங்க. அமைச்சர் சொன்ன பிறகுதான் இவங்க அட்மிஷனே எடுத்தாங்க. ஓகே, அப்போது எல்லாருக்கும் இதே மாதிரி ஒரு இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ண முடியுமா? நான் கேட்குறேன். எல்லாரும் அமைச்சரை போய் சந்திச்சு அமைச்சரை கால் பண்ணி சொல்லுவாரா? இல்லை, எல்லாரும் வேல்முருகன் மாரி எம்எல்ஏ இருப்பாங்களா? யோசனை பண்ணி பாருங்க. அவரு வேல்முருகனை பொறுத்தவரையிலையும்
உண்மையிலே ஒரு இன்னைக்கு இருக்கிறதுல வந்து அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கட்டும், உறுப்பினர் இல்லாமல் இருக்கட்டும், எந்த விஷயத்தையும் இலகுவா அணுகக்கூடிய ஒரு நபர். அதே நேரத்தில் நிலைப்பாடு. ஆமா, அதே நேரத்தில் வந்து சாதாரண நான் பேசுறேன் தொடர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு போறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா இவர் அப்படி இல்லை, உடனே பேசுவாங்கல்ல. அது போலீஸா இருக்கட்டும், எந்த பிரச்சனையா இருந்தாலும் உடனே அவருக்கு என்ன ஒரு செல்வாக்கு இருக்கோ அந்த செல்வாக்கை அந்த தனி நபர்களுக்காக பயன்படுத்துவாப்புல, எந்த பிரதிபலனும் இல்லாம. மேபி இந்த விஷயத்த நான் ஃபேஸ்புக்கில் போட்டு ட்விட்டரில் போட்டு அப்படி ஒன்று பண்ண உடனே தான் அது என்ன ஆகுது, அதுக்குள்ளே என்ன பண்ணிட்டாங்க, லண்டனு கனடா இங்கே இருந்த இலங்கை தமிழர்கள் வந்து அவருடைய வீடியோவை போட்டு தமிழக முதல்வருக்கு, கனிமொழிக்கு, உதயநிதிக்கு இதெல்லாம் வீடியோ அனுப்பி விட்டாங்க. இது உயிரை காப்பாத்துறதுக்கு இவ்வளவு விஷயம் போராட வேண்டியது இருக்கு. அட்மிஷன் எடுக்க சொல்லி கடைசி நேற்று தான் அவருக்கு ஆப்ரேஷன் ஆச்சு, சக்ஸஸாக ஆப்ரேஷன் ஆகிருக்கு நேற்று. நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, இந்த அரசு மருத்துவமனையுடைய அலட்சிய போக்குக்கு ஒரு உதாரணம் தான் இந்த விஷயத்தை நான் இப்போ சொன்னது. யாரோ நடந்தது, நம்ம கேட்டது, பார்த்தது அப்படி இல்லை, படிச்சது அப்படி இல்லை, இது நமக்கே நடந்த விஷயம். நான் காலையிலேருந்து நிற்கிறேன் ஓமந்தூரம். என் வாழ்க்கையில் மருத்துவமனைக்கு நான் அந்த ஓமந்தூரம் மருத்துவமனைக்கு போனதில்லை. அப்போதான் போகிறேன் நான். போயிட்டு காலையிலேருந்து நின்று சாயங்காலம் நைட்டு 10:30 மணிக்கு மேலே தான் அட்மிஷனே ஆகுதுன்னு சொன்னால் எந்த அளவுக்கு அலட்சியம் இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் நீங்கள் யோசனை பண்ணி பாருங்க பிரபா. அப்போ அரசு மருத்துவமனைன்னா அப்பாவி மக்கள் தானே வருவான். கோட்டீஸ்வரன் தான் பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுவானே, தனியார் மருத்துவமனைக்கு போயிடுவாங்க. இந்த வழக்கிலேயே அந்த அவங்களுடைய அந்த கத்தி குத்தான அவங்களுடைய தம்பிகள்லாம் சொல்றாங்க, காசு இருந்தா நாங்க ஏன் இங்க போறோம் வெளியே போயிட்டு. உண்மை தானேங்க. அப்போ இந்த பையன் குத்திட்டான்னு எல்லா தொலைக்காட்சியிலும் விவாதம் பண்றீங்க இல்லையா? குத்துனது தப்பு, அதுல மாற்று கருத்து நம்ம குத்துனது சரிதான். இன்னும் ஏன்டா சின்ன கத்தி எடுத்துமே குத்துன, பெரிய கத்தி எடுத்துமே வெட்டி சாகட்டா, இப்படி எல்லாம் சொல்லி நம்ம வாயை நம்ம நாரடிச்சுக்கல. அதாவது சட்டவிரோதமாக யார் செயல்பட்டாலும் தவறு தான் அது, புரியுதுங்களா? ஆனால் அதுக்கு பின்னாடி மறைஞ்சுள்ள விஷயங்களை சொல்லுங்க. இவங்க வந்து ஒன்றும் இல்லைங்க. இப்போ அம்மா ஒருத்தி உடம்பு சரி, இப்போ இந்த பையன்களே இருக்கு, அம்மா உடம்பு சரியில்லை, கூப்பிட்டு போனோம், நீ வெளியே போ. போலீஸ்காரனோட மோசமாக ஸ்டேஷனில் நம்ம போனோம்னா குற்றவாளியோட கம்ப்ளைண்ட் கொடுக்க வரவனே வா போன்னு சொல்லி ஏற்றிக்குவோம். அதாவது போலீஸு அப்படின்னு நினச்சி விட்டுருன்னு வைங்களேன். டாக்டர் வெளியே போனி சார், நான் அம்மா கூட வந்துருங்க, அம்மா இருக்கட்டும் வெளியே போ வா. என்னடா நீங்கள் அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்குறாங்க? எனக்கு ஒன்றுமே புரியல பிரதவா. இந்த அரசு மருத்துவமனை இவனுங்களுக்கு என்னன்னு சொன்னால், இவனுக்கு வந்து டைம் போட்டுறானுங்க. இவனுங்க வந்து அரசு மருத்துவமனை சம்பளம் வாங்கிக்கிறானுங்க. அடுத்தது வந்து 6லேருந்து 7 வரையும் இந்த மருத்துவமனை தனியார் மருத்துவமனை, 7லேருந்து 8 வரையும் இந்த மருத்துவமனை, 8 வரையிலேருந்து 9 வரையும் இந்த மருத்துவமனை. இவனுக்கு வந்து ஸ்பெஷலிஸ்ட் அங்கங்கே கொடுத்துருவானுங்க. இங்கே அரசு சம்பளமும் வாங்கிட்டு வெளியே தனியார், அதுதான் மெயின் இவனுங்களுக்கு. இப்போ நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் அதே டாக்டர் தான் இருப்பார். இப்போ ட்ரீட்மெண்ட் பார்த்தா அலட்சியமாக பார்ப்பார். அதே டாக்டர் தனியார் மருத்துவமனையில் டிஸ்பென்சரியில் உட்காந்துருப்பார். அவர்கிட்ட போனால் அன்பாக பேசுவார், வாங்க உட்காருங்க என்ன அப்படின்னு. சரி, அரசு மருத்துவமனைகளுடைய நிலை இப்படி ஒரு கேவலமாக இருக்குன்னு சொன்னால் சாதாரண மக்களை நானே சொல்கிறேன், சட்டத்தில் இடம் இருக்கா? இந்த கேள்வி நிறைய பேரே சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி காமன் மேனே நிறைய பேர் என்கிட்ட சொல்லியே நான் கேள்விப்பட்டிருக்கேன். இதே டாக்டர் தான் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கார். அவர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் டாக்டர் தான். பட் ஈவினிங் கிளினிக்கில் வந்தோம்னா நல்லா பார்ப்பாரு, இங்கே அவர் கேர் நல்லா இருக்கும், அங்கே போனால் அந்த அளவுக்கு இருக்காதுன்னு சொல்கிறப்ப சட்டத்தில் இடம் இருக்கு அரசு மருத்துவர்கள் தனியாக கிளினிக் வச்சுக்க இடம்? எனக்கு தெரியாது, அதனால இல்லை அது தனியாக வச்சுக்க இடம் இருக்கா இல்லையா சட்டத்தில் அப்படியே தெரியல. பட் தனியார் மருத்துவமனைகளில் இவங்க வேலை செய்கிறாங்க. அரசு அதாவது எப்படியே சொல்கிறாங்க, அதாவது ஜிஹெச்சில் டீனாக இருக்கக்கூடியவர் இங்கே வந்து சீஃப் டாக்டர், அவர் அங்கே ஒரு டாக்டர், இங்கே டாக்டர் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க இல்லையா? அதை வச்சு தான் நமக்கு தெரியும், புரியுதுங்களா? இவங்க வந்து தனியார் மருத்துவமனையில் வேலை செய்கிறாங்க. தனியார் மருத்துவமனை வேலை செய்கிறாம அரசு கொடுக்குற சம்பளத்தை வச்சு இவங்க வாழ்றது இல்லை. ரெண்டாவது இவங்க வந்து எல்லாமே லக்ஸரி லைஃப் பிரபா. எல்லாமே பார்த்தீங்கன்னா காரு, அதுவும் சொகுசான காரு தான். ரெண்டாவது இவனுக்கு மட்டும் காரில் சுற்றுறது இல்லை, இவன் புள்ள பேரன் பேத்தி ஒரு 8-10 தலைமுறைக்கு கஷ்டப்பட்டு படிச்சிருக்காங்க. இல்லை கஷ்டப்பட்டு படிச்சிங்க. நீங்கள் மருத்துவம் புனிதமானதுங்க. உங்களுக்கு தெரியும், ஒரு காலத்தில் கடவுளுக்கு அடுத்த நிலையில் டாக்டரை பார்ப்பாங்க. பல பேர் கடவுள் மாதிரி நீங்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி மருத்துவர்கள் அந்த காலத்தில் அப்படி இருந்தாங்க. அது அவங்களுக்கு வந்து நமக்கு இறைவன் கொடுத்த ஒரு கட்டளைப்படி நம்ம வந்து இந்த மருத்துவம் பார்க்கணுன்ற ஒரு புனிதமாக கருதி பண்ணாங்க. இன்னைக்கு புனிதம் எவன் பார்க்குறேன்? நாதாரி பணம் சாகுறானுங்க. நீ என்னடா ஒரு 1000 வருஷம் வாழ போறியா? நான் டாக்டர்ஸ் கேட்குறேன், 1000 வருஷம் வாழ போறியா? ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போங்க. தனியார் அரசு மருத்துவமனை நிலை இப்படி இருக்குன்னு சொன்னால் நீங்கள் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போனால் இது அதோட இல்லை. ஃபஸ்ட்டு போனோடனே இசிஜி செக் பண்ணிங்களா அப்படின்னு அவனை கொண்டு போய் இசிஜி செக் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து பிளட் டெஸ்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்துட்டாங்க சார். அப்புறம் ப்ரெஷர் ஸ்கேன் எடுத்து, சுகர்
இப்படி எல்லாம் செக்கப் ஆகி டாக்டர் கிட்ட வரும். அதுக்கு முன்னாடி அவன் 50,000 75,000 ரூபாய் கொடுத்துடணும். இன்னும் டாக்டர் ட்ரீட்மெண்ட்டே ஆரம்பிக்கல, அவனுக்கு என்ன வியாதி இருக்குன்னு தெரிஞ்சு அவர் அது இதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்குவார். அவர் தெரிஞ்சுக்கிறதுக்கே நம்ம இவ்வளவு செலவு பண்ண வேண்டியது. தெரிஞ்சுக்கிது முன்னாடியே இவ்வளவு டெஸ்ட் நீங்க போய் பாருங்க. தனியாக நம்ம இந்த டெஸ்ட் எல்லாம் எடுத்தா தானே நம்ம அது என்ன அவருக்கு இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். அதே நீங்க அந்த டெஸ்ட் எல்லாம் எடுக்குது, அதே நீங்க டெஸ்ட்டை வந்து சாதாரணமான சின்ன மருத்துவமனை இல்லை அரசு மருத்துவமனை கேட்டால் சிம்பிளானது. இப்போ எம்ஆர்ஐ ஸ்கேனே எடுத்துங்க, 2,000 ரூபாய் வாங்கலாம் இவனுங்க. இவனுக்கு 15,000 ரூபாய் 25,000 ரூபாய் இது ஃபீஸ் இது பண்றாங்க, கூடுதல் கட்டணம் தனியா. இதெல்லாம் வந்து என்ன பிரபா நீங்க அதெல்லாம் எடுத்தாதான் அப்படின்ட்டீங்க. நீங்க எம்ஆர்ஐ ஸ்கேன் ஒன்ஸ் அப் அந்த டைம்ல எம்ஆர்ஐ ஸ்கேன் அந்த ஸ்கேன் இந்த ஸ்கேன் எல்லாத்தையும் எடுத்தா ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க. ஃபர்ஸ்ட் நீ நோயாளியை பாரு, அவனுக்கு என்ன இருக்கு வியாதி, இப்படி எல்லாத்தையும் வாங்கிடுச்சு. இப்போ இதையெல்லாம் பண்ணுவான். முன்னாடியெல்லாம் அவன் உண்மையில நாளைக்கு உயிர் போற அவன் சிகிச்சைக்குள்ள நபரா இருந்தாலும், தம்பி கவலைப்படாதரா, இது ஒன்றும் இல்லை, சிம்பிள், எல்லாருக்கும் வர வியாதி தான் உனக்கு வந்திருக்கு, நீ பொழைச்சிக்க அப்படின்னு சொல்லிட்டு போவார். அதான் அவனுக்கு ஒரு மன தைரியத்தை விடும். இப்போ என்ன ஆகுது தெரியுமா, எல்லா டெஸ்ட்டும் வாங்கி வச்சுக்கிட்டு பார்க்குறேன். ரொம்ப லேட்டாக வந்திருக்கீங்க நீங்கள், ஜஸ்ட் மிஸ் ஆயிருந்தா காயம் ஆகிட்டுருப்பீங்களா அப்படின்னு சொல்லி பயம் காட்டுறது. என்ன சார் சொல்றீங்க, அவன் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய டாப் டக்கராக இருந்தாலும் சரி, என்ன சார் சொல்றீங்க, பெரிய ஆபத்தை உடனே பண்ணி ஆகணும். அவ்வளோதான், கட்டு 10, 20, 30, 40 லட்சம் அவன் முண்டாட்டி தாலி விற்கிறானோ, தங்கச்சி அம்மாவை தாலி விற்கிறானோ, திண்டு கட்டு கொட்டு வாங்கி வச்சுக்கிட்டு அவன் ஒரு தடவை அந்த மருத்துவமனைக்கு போயிட்டா அதுக்கப்புறம் அந்த மருத்துவமனை லிங்க் அவனுக்கு கட்டே பண்ண மாட்டாங்க. லிங்க் தொடர்ந்துட்டே போகும். தனியார் மருத்துவமனையில் அப்படிதான் இருக்கு. ஆமாம், இல்லை இந்த இந்த விஷயத்துல, இந்த கத்தி குத்து விஷயத்திலே அவங்க ஒரு தனியார் மருத்துவரை போய் பார்த்துருக்காங்க. அவரு தான் சொன்னாரு, நீ உங்களுக்கு ஏற்கனவே கொடுத்த அந்த அரசு மருத்துவமனையில பாலாஜிங்கிற மருத்துவர் கொடுத்த மருத்துவ விஷயங்கள் வந்து சரியா இல்லை, அதனாலதான் உங்களுக்கு இந்த அளவுக்கு பிரச்சனையா இருக்குன்னு தனியார் மருத்துவர் சொன்னதாகவும் அதனாலதான் கோவப்பட்டதாகவும் கூட வாக்குமூலத்தில் சொல்லியிருக்காங்க. இல்லைங்க, இப்போ ஒரு 10 days ஒரு 2 days பிஃபோர் ஒரு பையன் வந்தான், ஆரணியிலேருந்து ஒரு பையன். அவனுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க ஒரு தனியார் மருத்துவமனை. அது ஏன்னா அது பிரச்சனை இருக்குது, அந்த பேர் சொல்லக்கூடாதுன்னு தவிர்க்கிறாங்க. அப்போது 18 லட்ச ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க. அப்போது அந்த இருந்துச்சு, ஏழ்மையான வீடு தான் இருந்தாலும். ஆமாம், சென்னையில் 18 லட்ச ரூபாய் செலவு பண்ணான். பட் ஆப்ரேஷன் தப்பாக பண்ணியிருக்கான். இப்போ அவனுக்கு அதே இது வரும், மறுபடியும் டாக்டர் போகும்போது உனக்கு ஆப்ரேஷன் பண்ணது தப்பாக பண்ணியிருக்காங்க, உடனே ஆப்ரேஷன் பண்ணணும், இன்னொரு ஆப்ரேஷன். ஆமாம், இப்போ அவன் 10 years பிஃபோர் வந்து பண்ணதுக்கு இப்போ 18 லட்ச ரூபாய் செலவு, இப்போது 50 லட்ச ரூபாய் கேட்குறாங்க மருந்து. அவனுக்கு 10 பைசா இல்லை. அப்போது இது சம்மந்தமாக என்கிட்ட வந்து கேட்கும்போது நான் தான் ஒரு வழக்கறிஞர் வச்சு அனுப்பியிருக்கேன், அது என்ன ஆகுதுன்னு பார்க்கணும். அப்போது அங்கே போய் அணுகும்போது இல்லை, உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ண டாக்டர் இங்கே இல்லை இப்போ அவர், ஆனால் நீங்கள் பொறுப்பு, அந்த மருத்துவமனை தானே, நாங்கள் பொறுப்பு இல்லை, டாக்டர் இங்கே இல்லை. டாக்டரை போய் தேடி கண்டுபிடிச்சு போய் பார்த்துட்டா டாக்டர் என்ன சொல்கிறேன்னா, இல்லை இது சம்மந்தமாக நான் வந்து க்ளீனாக இது பண்ணியிருக்கேன், ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கேன், பட் அது ட்ரீட்மெண்ட்டை பொறுத்தவரையிலும் நாங்கள் நீங்கள் சைன் போட்டு தானே வாங்குறீங்க, சக்ஸஸும் ஆகலாம் ஃபெயிலியர் ஆகலாம், அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை. ஓகே, ₹1 ₹2 இல்லைங்க, நான் 10 years பிஃபோர் 18 லட்ச ரூபாய்னா சாதாரணமான காசு இல்லை. அவங்க எல்லாத்தையும் கட்டி நீ பிச்சை எடுக்கிறாங்க. அவங்க அப்போ உடல்நலமும் சரியாகல, அந்த வேதி அப்படி இருக்கு. அவனுக்கு ஒரே புள்ளி, அந்த புள்ளையை காப்பாற்றணும்னு சொல்லி தாய் தந்து துடிக்கிறாங்க. இதில் வந்து கொஞ்சமாச்சும் மனிதாபிமானம் இருக்கான்னு பாருங்க பிரபா. இவனுக்கிட்ட மனிதாபிமானமே இல்லை. இவன் என்ன காரணம் சொன்ன பிரபா, இவனுக்கு வந்து சாதாரணமாக உங்கள் வீட்டு பசங்களையும் என் வீட்டு பசங்களையும் போய் டாக்டர் ஆக்க முடியாது. கோட்டீஸ்வரன் வீட்டு பிள்ளைங்க தான் டாக்டர் ஆகணும், இருக்கா இல்லைங்களா? ஓகே, கோட்டீஸ்வரன் வீட்டு பிள்ளை அவனுக்கு பணக்காரன் டாக்டர் ஆகிட்டு அவன் வந்து அந்த ஏழையினுடைய வலியை, ஏழையினுடைய அந்த வேதனையை, அழுகுறலை இவனுக்கு கேட்பானுங்களா? அவனுங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அதான் இங்கே ஒரு பெரிய சிக்கல். அதுதான் ஒரு பெரிய சிக்கல் மட்டும் மிகப்பெரிய இடைவெளி இருக்கு. இவனுக்கு ஏதோ வானத்திலிருந்து குதிச்சு தேவதூதர் மாரி அப்படியே பறந்துட்டே போகிறது, யாருமே ஒரு கேர்லெஸ்னஸ்ஸு, பேசுறது, பழகுறது. அந்த மருந்தை விட சொல்லக்கூடிய சொல் தாங்க பெரிய மருந்து. இன்னைக்கு நீங்கள் ஒன்ஸு போயிடுங்க, சுகருன்னு இதை சாப்பிட ப்ரெஷர் அது இதுன்னு சொல்லி கடைசி அவங்கள எப்படி ஆகிடுவான்னு சொன்னால் உங்களை ஒரு நோயாளியாக்கி உட்கார வச்சிடும், மூலையில் உட்கார வச்சிடும் உங்களை. நீங்களே என்ன பண்ணுவீங்க, டாக்டர் சொல்லிட்டாரு இதை சாப்பிடக்கூடாது, டாக்டர் சொல்லிட்டாரு அதை சாப்பிடக்கூடாது, இதை சாப்பிடக்கூடாது அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தவிர்த்து அவன் சொல்கிறத தின்னு சோறு இவ்வளோ தின்னு, மருந்து மாத்திரைகளை இவ்வளோ தின்னு, சரி சோறு இவ்வளோ தின்னு, மருந்து மாத்திரைகளை இவ்வளோ தின்னு, நீ இன்னொரு 10,000 வருஷம் வாழ போறியா? இல்லையே, புரியுதுங்களா இல்லையா?
அப்போ இந்த மருத்துவர்கள் என்ன அப்படி ஒரு வணிகமயமாயிடுச்சுன்றீங்க. இது வணிகமயமாயிடுச்சு. 100% ஆயிடுச்சு. இப்போ நான் சொல்றேன், இந்த யார் அந்த மருத்துவர் பாலாஜியை சப்போர்ட் பண்ணி பேசுறானுங்கல்ல, அந்த யாரா இருக்கட்டும் சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. சப்போர்ட் பண்ணி பேசுற எந்த வகையிலும் தனியாக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போய் ட்ரீட்மெண்ட் பார்க்காத நபரா இருப்பான். துணை முதல்வரே நாளைக்கு அந்த மருத்துவமனைக்கே போய் பார்ப்பாரா? அதான் நான் கேட்கிறேன், போவாரா? என் மா சுப்பிரமணியம் போவாரா? இல்லை அதை சப்போர்ட் அந்த டாக்டர் மருத்துவர் கத்தி குத்து இருந்ததுக்காக சப்போர்ட் பண்ணி பேசுகிற ஏதாவது ஒரு நபராச்சும் அரசு மருத்துவமனைக்கு போய் ட்ரீட்மெண்ட் பார்த்துருந்தானுங்க நான் இப்படி பேசவே மாட்டானுங்க. ஆமாம், இவனுக்கு அட்ராசிட்டி ஓவராக இருக்கு, அந்த பையனை விடுதலை பண்ணுங்க அப்படின்னு தான் பேசுவாங்க. இப்போ அந்த பையனுடைய வாழ்க்கை என்னாச்சு? திருநாட்டு சவனுங்க 7லேருந்து 10 வருஷம்லேயும் தண்டனை கொடுக்குறாங்க. அப்போ அவனுக்கு தான் தெரியும் அந்த வலி. தன் தாய் ஒரு நோய்க்கு எதிர்த்து போராடிட்டு இருக்கா, அந்த மருந்து மாத்திரைக்காகவும் அந்த மருத்துவத்துக்காக தான் தாய் கூட போகிறான். அப்போ மருத்துவர் அவங்க கிட்ட நடந்துக்கிட்டு விதம், இப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க இப்படி நடந்து, அந்த பையனுடைய தம்பி சொல்கிறா இப்படி நடந்துட்டா அப்படின்னு இவங்க தூக்கி போட்டாங்க. ஆமாம் அப்படின்னு இவங்க சொல்லி தான் நமக்கு தெரிய வேண்டியது இல்லை. இன்னைக்கு அரசு மருத்துவமனையினுடைய கேவலம் அப்படி தானே இருக்கு. எந்த மருத்துவமனைக்கு போய் பாருங்க நீங்க, சாதாரணமாக இல்லை. அப்போ நீங்க மக்கள் கொடுக்கக்கூடிய வரி பணத்தில் சம்பளம் வாங்கக்கூடிய நீங்க அப்படிதான் சொல்லுவேன் நான். வார்த்தைகள்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கலாம். அவன் என்ன பண்றது பிரபா? அப்படி இருக்காங்கல்ல, கொஞ்சம் கூட மனிதாபிமான அன்பு ஒரு 2% அப்படி ஒன்றா இருப்பாங்களே தவிர 98% அப்படிதாங்க இருக்காங்க. இப்போ எப்படி நான் எனக்கு கூட நிறைய பேர் சார் ரொம்ப நம்ம ஒமுதர மருத்துவமனையில் எதனா ஆள் இருக்காங்களா, ஜிஎஸ்டி யாருன்னா இருக்காங்களா, ஒருத்தர் அட்மிட் பண்ணுவோம் கொஞ்சம் சொல்லுங்களா அப்படின்னா நமக்கு ஆள் இல்லை உண்மையில. ஏன்னா இந்த மருத்துவர்கள் அந்த லிங்க் நமக்கு அரசு மருத்துவமனையில் ஆள் ஏன் தேவைப்படுறாங்க? ஒரு பேஷண்டா இருந்தா அவங்க நார்மலா போனா ட்ரீட்மெண்ட் பண்ணணும்ல, இதுக்கு ஒரு ரெஃபர் பண்றதுக்கு ஒருத்தர் ஏன் தேவைப்படுறாங்க? ஏன் அப்படி இருக்குன்ற எல்லாம் இப்போ எமர்ஜென்சி ஆக்சிடென்ட் ஆகுது அது இது உடனே எடுத்துக்கிறானுங்க. மற்றபடி எனக்கு உடம்புல சரியில்லை, இல்லை எக்ஸ்ரே எடுக்கணும் அல்லது இசிஜி எடுக்கணும், இப்போ எம்ஆர்ஐ ஸ்கேன்றாங்களே தனியார் மருத்துவமனைக்கு போனால் 25,000 ரூபாய் பில் பேஸ் பண்ணுறான். அரசு மருத்துவமனைகளும் எம்ஆர்ஐ ஸ்கேன் இருக்கு, அதிகபட்சமாக 2,000 ரூபாய் கட்டினா பண்றோம். ஆனா அதை போய் அணுகிற அளவுக்கு அங்க இல்லை, மருத்துவமனைகள் இல்லை. ஓகே, இப்போ நான் ஒரு தனி மனிதன் போயிட்டு சார் எனக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணணும் சார், நான் ஃபீஸ் காட்டுறேன் நீங்க பண்ணுங்கன்னு சொல்லி பிரைவேட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் கேட்குற அளவுக்கு நிலை அங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, சூழல் இல்லை. ஆனா அதே நபர் தனியார் மருத்துவமனை 25,000 ரூபாய் குறைஞ்ச நீங்க 50,000 பண்ணானா எம்ஆர்ஐ ஸ்கேன் 2,000 ரூபாயிலேருந்து 50,000 ரூபாய் எங்கே இருக்கு பாருங்க. இப்படி தனியார் மருத்துவமனைகளுடைய கொள்ளைகள் அப்படி இருக்கு. இவனுங்க அரசு மருத்துவமனையுடைய அலட்சியம் எப்படி இருக்கு. இவனுங்க அரசு மருத்துவமனை டாக்டர்கள் ஏன் இப்படி மக்களை அலட்சியமா பார்க்குறாங்க, அலட்சியப்படுத்துறாங்கன்னா நம்ம இப்படி அலட்சியப்படுத்தினாதான் இவனுங்க வரமாட்டானுங்க. இவனுங்க கிட்ட நம்ம அன்பா ஆசையா அழகா பேசி இவங்களுக்கு மருத்துவத்தை நம்ம பார்த்து அவங்களுக்கு அப்படி ஒரு வெறுப்பு வர்றதுக்கு ஓவரான கிரௌட் அங்கே போறதும் ஒரு காரணமா இருக்குமா? ஏன்னா நிறைய பேர் ஒரு டாக்டருங்கிறவரு கொஞ்சம் பேஷண்ட்டை பார்க்கலாம், அவங்களும் அதை பத்தி நம்ம பேசணும்னு சொன்னா ரொம்ப பெரிய சப்ஜெக்ட் அது. ஏன் சொன்னீங்கன்னா நீங்க உலக சுகாதார இது கவுன்சில் இருக்கு, மருத்துவ கவுன்சில், அந்த கவுன்சில் அடிப்படையில் நீங்க பாத்தீங்கன்னா இந்தியாவில் எத்தனை மருத்துவர்கள் இருக்காங்க. அப்போ இந்தியாவில் அதாவது உலக வேர்ல்டு அதுக்கு நல்ல பேர் வேர்ல்டு மெடிக்கல் கவுன்சில், அந்த கவுன்சில் அடிப்படையில் 1000 பேருக்கு ஒரு மருத்துவர். எத்தனை பேர்? 1000 பேருக்கு ஒரு மருத்துவர். ஆனா தமிழ்நாட்டில் 152 பேருக்கு ஒரு மருத்துவர் இருக்காங்க ஆல்ரெடி. அதாங்க 1000 பேருக்கு ஒரு மருத்துவர் தாங்க வேர்ல்டு மெடிக்கல் கவுன்சில் சொல்றது. இது 1000 பேருக்கு ஒரு மருத்துவர்ன்ற கணக்குல தான் அவங்க, ஏன்னா மெடிக்கல் எல்லாமே மெடிக்கல் இது ஆயிடக்கூடாது, அதனால 1000 மக்களுக்கு ஒரு மெடிக்கல், அதாவது ஒரு டாக்டர். புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த புள்ளி விவரத்தை பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 152 பேருக்கு ஒரு மருத்துவர் இருக்காரு. ஃபர்ஸ்ட் நம்பர் 1 இந்தியாவிலே. அடுத்த நிலை பார்த்தீங்கன்னு சொன்னா டெல்லி இருக்கு. அதுக்கு அடுத்த நிலை பார்த்தீங்கன்னா வெவ்வேறு மாநிலங்கள் ஃபுல்லாவே இருக்கு. ஜார்க்கண்ட் போன்ற மாநிலத்தில் 1400 பேருக்கு ஒரு டாக்டர் இருக்கான். அந்த புள்ளி விவரங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா நம்ம அதை விரிவாக பேசணும். அந்த புள்ளி விவரங்கள் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 1000 பேருக்கு ஒரு மருத்துவர் இருந்தா போதும்னு சொல்லி வேர்ல்டு மெடிக்கல் கவுன்சில் சொல்லுது. ஆனா WMC, ஆனா இங்க தமிழ்நாட்டுல 152 பேருக்கு ஒரு மருத்துவர் இருக்காருன்னு போது பெட்டர் தான். அந்த அதான் சொல்றேன், அந்த உலக மருத்துவ கவுன்சில் சொல்றதை விட 4 மடங்கு அதிகமா இருக்காங்களே டாக்டர்.
1000 பேருக்கு ஒருத்தர் எங்க இருக்கு, 251 பேருக்கு ஒருத்தர் பார்க்க முடியும். இது சாத்தியம்தான். அது நம்ம ஒரு தனியா பேசுவோம். அதனால இவனுங்க அந்த மருத்துவர்கள் பற்றாக்குறைன்னு சொல்லிட்டு போனோம்னா செருப்பகிட்டு அடிக்கணும்ன்ற நான் சொல்லல. நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க. மருத்துவ கவுன்சில் வந்து ஒரு 1000 பேருக்கு ஒரு ஆள் தான் சொல்லுது. ஆனா இங்க 250 பேருக்கு ஒரு மருத்துவர் இருக்காங்க. அப்படிங்கும்போது எக்ஸஸா தானே இருக்கு. என்னன்னு சொன்னா இவங்க லக்ஸரி லைஃப், பெரிய கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் செலவு பண்ணிட்டு எம்பிபிஎஸ் முடிச்சு டாக்டர் ஆகிறானுங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலு வந்தோடனே அந்த ரெஸ்பெக்ட், அந்த மரியாதை இவனுக்கு ஏதோ ராஜா மாதிரி நடக்கிறது இவனுங்க. அப்போ இது போன்ற விஷயங்களை தவிர்க்கப்பட்டால்தான் மருத்துவர்களாக இருக்காத வரையிலையும் இது போன்ற நிகழ்வுகள் இது சாதாரண இது தொடரவும் வாய்ப்பு இருக்கு. இதுல அரசு சுகாதாரத்துறை இருக்கிறது. நீங்க சொல்ற மாதிரி இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கிறது. ஒரு சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் அது டாக்டர்ஸ்க்கோ இல்ல அரசு ஊழியர்கள் மற்ற மருத்துவமனையில் இருக்கக்கூடிய செவிலியர்களுக்கோ ஊழியர்களுக்கோ அந்த மாதிரியான கவுன்சிலிங் கொடுக்கறது ஏதாவது அரசு தரப்புல இருந்து முன்னெடுப்புகள் நடக்குதா ரொட்டீனா? ஏங்க அவங்களுக்கு ஏங்க கவுன்சிலிங் கொடுக்கணும்? அப்படி அவங்க மனநிலை சரியில்லாததுன்னா கீழ்ப்பாக்கம் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சி விடுங்க. அவங்களுக்கு மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு அவங்க அந்த மருத்துவ சான்றிதழ் பறிங்க. இல்ல பேஷண்ட்ஸ் கூட வந்து எப்படி பழகணும், ஒரு அன்பா இருக்கணும். அதுதான் பிரபா நான் என்ன சொல்றேன். அது மருத்துவர்கள் இப்ப போலீஸ் ஆபீசர்ஸ் போலீஸ்ல வந்து அப்படி நடக்குது, மற்ற துறையில இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய இது நடவடிக்கை அப்படி இருக்குன்னா அவங்களுக்கு கவுன்சில் வைக்கலாம். மருத்துவருக்கே அப்படி கவுன்சில் வைக்கிற நிலைமையில தான் அப்ப அவன் அன்ஃபிட் ஆயிரானா இல்லையா, எம்பிபிஎஸ்க்கு அன்ஃபிட் ஆயிரானா இல்லையா? அப்ப அவனுக்கு எம்பிபிஎஸ் சர்டிபிகேட் பிடிக்கிட்டு அவனுக்கு மெடிக்கல் மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பணுமா இல்லையா? சொல்லுங்க. அதனால இவங்களுக்கெல்லாம் கவுன்சில் வைக்க முடியாது. அவங்களாம் பார்த்துதான். ஆமா, அவங்க வந்து அரசு கொஞ்சம் கண்காணிக்கணும், விரட்டணும். இல்லைன்னு சொன்னா இன்னொன்னு பண்ணணும். இந்த அரசு மருத்துவர்கள் யாரும் பிரைவேட்ல பண்ணாங்கன்னா தூக்கி போட்டுருவோம் உள்ள அப்படின்னு சொல்லணும். அப்படி ஒரு நிலை எடுத்தாலும் இந்த அரசு மருத்துவமனை இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா கலைஞர் நூற்றாண்டு பல்நோக்கு மருத்துவமனையில வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட் ஹாஸ்பிட்டல் மாரி இருக்குங்க. அதுல எந்த குறையும் இல்ல. அங்க இருக்க எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்கு. ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் மாதிரி இருக்கு. இப்போ ஓம்தரன் மருத்துவமனை பாருங்க. உண்மையில உள்ள போனோம்னா அது ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு உள்ள போகணுன்ற நினைப்பே இல்லாம ஒரு தனியார் மருத்துவமனைக்கு உள்ள போன மாதிரியே இருக்கு. பட் அங்க வந்து என்ன ஆகுதுன்னு சொன்னா இந்த மருத்துவர்கள் சொல்லி செவிலியர்கள் எல்லாம் அந்த மக்கள் கிட்ட பண்ற அலட்சியம் இருக்கு பார்த்தீங்களா, இது கொஞ்சம் நஞ்சம் இல்லை. சாதாரணமா மனிதாபிமானத்தோட கூட நடத்த அவனுங்க தயாரா இல்லை. மக்கள் அங்க வரக்கூடியவங்களை மிருகத்தை விட கேவலமா நடத்துறாங்க. இது தவிர்க்கணும். தவிர்த்தாதான் இந்த போன்ற நிகழ்வுகள் தடுக்கப்படணும். இந்த பையன் போய் அங்க வந்து கொள்ளையடிக்கிறதுக்காக அவனை வெட்டல, தன் தாய்க்கு மருத்துவம் பார்க்கல, சரியா பார்க்கல. ஏன் பார்க்கலன்னு கேட்டதுக்கு அலட்சியமா பேசினாப்புல. கோபம் வரதான் செய்யும். தாய்க்கு ஒன்று நடந்ததுன்னா பிள்ளைக்கு தான் கோபம் வரும். உங்களுக்கு வருமா எனக்கு வருமா? அவன் தாய்க்கு நடந்ததான் அங்கே தெரியும். அதை இல்லாமல் வந்து இது வன்முறை, இது தீவிரவாதம், இது பயங்கரவாதம், இந்த கொலைகாரனுக்கு சப்போர்ட் பண்ணுறதா அப்படி இப்படின்னு பேசினேன். ஆமாண்டா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன் நான். நிறைய தகவல்கள்ண்ணே நேற்று நடந்த இந்த சம்பவம் குறித்தும் அதுக்கு பின்னாடி மருத்துவர்கள் எப்படி நடந்துக்கிறாங்க, எளிமையான ஏழை மக்கள் உள்ள போகிறப்ப அரசு மருத்துவமனைகளில் எப்படி அவங்க ட்ரீட் பண்ணப்படுறாங்க அப்படின்னு அதுக்கு பின்னாடி இருக்கிற நிறைய தகவல்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். உங்களுக்கு ஜாம்பவான் நேயர்கள் சார்பாகவும் இந்த பிரபாகரன் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள். நன்றி.